Taste the Daily. ஈஷா மையத்தில் யோகா கற்கச் சென்ற தனது மகள்களை மீட்டுத்தர கோரி காமராஜ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் போலீசாரும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரவீந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரவீந்திரன், முழு விவரம். வணக்கம். கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா காமராஜ் என்பவர். இவர் பார்த்தீங்கன்னா கோவை வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் தங்கியுள்ள தனது இரு மகள்களை மீட்டு தர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணையில் ஈஷா மீதான வழக்குகளின் விவரம், மகள்களின் கட்டாயத்தின் பேரில் யோகா மையத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனரா என வைக்கப்பட்டுள்ளனர் என காமராஜ் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. தொடர்பாக விசாரணை நடத்தி 4ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து ஈஷா யோகா மையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் காவல்துறையினர், மாவட்ட சமூக நலத்துறை, குழந்தைகள் நல குழுவினர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈஷா யோகா மையத்தில் தங்கியுள்ள துறவிகள், தன்னார்வலர்கள், பணியாளர்கள், அலுவலர்கள், பள்ளியில் என அனைத்து வகைகளும் பல்வேறு கோணங்களில் குழுக்களாக பிரிந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் 6 குழுக்களாக பிரிந்து 70க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. முக்கியமான இந்த விசாரணைக்கு காரணமான வழக்கு தாக்கல் செய்த காமராஜின் இரு மகள்கள் லதா, கீதா மட்டுமின்றி பெண் துறவிகள், பெண் தன்னார்வலர்கள், பொள்ளாச்சி உதவி காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் ஈஷா யோகா மையத்தில் உள்ள பெண்கள் துறவிகளிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டுள்ளார். தவிர குழந்தைகள் கடத்தல் பிரிவு தடுப்பு பிரிவு ஏடிஎஸ்பி, பேரூர் டிஎஸ்பி, ஆலந்துறை, பேரூர், தொண்டாமுத்தூர், காருண்யா நகர் காவல் நிலைய ஆய்வாளர்கள், காவல்துறையினர் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொருவரிடமும் சுய விவரங்கள், சுய விருப்பத்தின் பேரில் தங்கியுள்ளனரா என்பதன் அடிப்படையில் அவரவர் அடையாள அட்டைகள், உண்மை தன்மை என தனித்தனியாக விசாரணையானது எழுத்துப்பூர்வமாக மட்டுமன்றி காணொலி மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்தவர்கள் காலை இன்று பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் விசாரணை நடந்த தொடர்ந்து இன்றும் 2ஆம் கட்டமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.